Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மணத்தக்காளி வத்தல் குழம்பு பார்க்க போறோம். கொஞ்சம் டிஃபரண்டா நான் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ingredients எல்லாம் பார்த்தறலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூட சின்ன வெங்காயமும் எடுத்துக்கோங்க. தோல்லாம் சீவிட்டு 20 பல்லு போல பூண்டை தோலெல்லாம் உரிச்சு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் மணத்தக்காளி வத்தல். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை பாதி எடுத்துக்க போகிறோம். பாதி சேர்த்துட்டு பூண்டு ஒரு 12 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இதில் தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த குழம்புக்கு மண் சட்டி வாணலில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஒரு மண் சட்டி வாணல் கேஸ் ஸ்டவ்வில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லெண்ணெய் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தலை ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம் எண்ணெயிலே. ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. வத்தல் குறைஞ்சபட்சம் 20 செகண்ட் வறுத்தா போதும். வத்தல் வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். லேசாக எலும்பி வந்த உடனே நம்ம எடுத்துடணும் வத்தலை. இப்போ அதே மண் சட்டி வாணலில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு நல்லா கலர் மாறட்டும். அரிஞ்சு வச்சுருந்த பாதி வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கியாச்சு. அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்ட உடனே மசாலா சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். தண்ணி மட்டும் இப்போ இழுத்துக்கலாம். ஃபில்டர் யூஸ் பண்ணி புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டாச்சு. 1 கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணியோட பச்சை வாசனை போட்டோம். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் 2 பத்த அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளி தண்ணியோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. குழம்பு கெட்டியமாக வேணும்னா இப்படியே நம்ம விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணி சேர்த்துட்டு திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் மணத்தக்காளி வத்தலை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். உடனே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 20லேருந்து 30 செகண்ட் வச்சா போதும். இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நேரம் மணத்தக்காளி வத்தல் கொதிக்க விட்டால் கசப்பாயிடும். ரொம்பவே சுவையான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்க செம்ம சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் நான் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் Subscribe பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.